பிரைஸ் லார்ட் கிட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? இன்னைக்கு தேர்ஸ்டே கரெக்டா? அப்போ ஸ்கூல் போயிருப்பீங்க. நான் சொல்றேன் நீங்க பதில் சொல்லலாம். ஸ்கூல் போயிருப்பீங்க, விளையாண்டு முடிச்சிருப்பீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருப்பீங்க, அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க, பைபிள் வாசிச்சிருப்பீங்க, பைபிள் ரீடிங்க்கு ரெடி ஆயிருப்பீங்க, நெக்ஸ்ட் படிக்க ரெடி ஆயிருப்பீங்க கரெக்டா? அப்புறம் ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட திட்டு வாங்கியிருக்க மாட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேட்டை பண்ணியிருக்க மாட்டீங்க, பொய் சொல்லியிருக்க மாட்டீங்க, கீழ்ப்படிஞ்சிருப்பீங்க, நல்ல பிள்ளைங்களா இருந்திருப்பீங்க கரெக்டா? கரெக்டா? நேற்று நம்ம பைபிள் வாசிக்கும் போது ரெண்டு காரியத்தை நான் சொன்னேன். ஓகேவா? என்ன ஞாபகப்படுத்துங்க பார்க்கலாம். முத சொன்னது எனக்கும் மறந்து போச்சு. ஆக்சுவலா 3வது அதிகாரம் தான் வாசிச்சோம். 3வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தா ஞாபகம். நேற்று ஒண்ணுதான் சொன்னேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ண ட்ரெஸ் ட்ரெஸ் வந்து என்னல பண்ணாங்க? எஸ், இலையில பண்ணாங்க. ரெண்டாவது கிரியேட் பண்ணது யாரு? ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டது, அதாவது ஃபர்ஸ்ட் ஆடையை உண்டாக்கிக்கிட்டது ஆதாம் ஏவாள். ரெண்டாவது கர்த்தர் என்ன கிளாத், என்ன மெட்டீரியல்ல அந்த ட்ரெஸ் பண்ணாங்க சொல்லுங்க பார்ப்போம். காட்டன், தோல். கரெக்டா? நேற்று என்ன வருஷம்? 3வது அதிகாரம் 15ல இருந்து 24 வரை வாசிச்சோம். அப்படிதானே? இன்னைக்கு என்ன அதிகாரம் தெரியுமா வாசிக்க போறோம்? உங்களுக்குலாம் இந்த கதை நல்லாவே தெரியும். நீங்கள விட்டா இப்ப நீங்களே இது எதுக்கு வாசிச்சுக்கிட்டு, இது எதுக்கு ஆன்டி வாசிச்சுக்கிட்டு, நாங்களே இதை சொல்லிடுவோம் அப்படின்ட்டு சொல்லிடுவீங்க. அப்படிதானே? 4வது அதிகாரம் பைபிள் எடுத்து பார்க்கலாம். 4வது அதிகாரம் பைபிள் எடுத்து ஆபிரகாம் சொல்ல மறந்துட்டேன். 4வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 10வது வசனம். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெகுலரா போலாம். ரெடி? 1 2 3. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் முதற்பேறுகளிலும் அவைகளில் கொழுத்தவை சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகத்தோற்றம் வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகத்தோற்றம் ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படையில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் வேளையில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு எதிராக எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தால் உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆமேன். இன்னைக்கு 2 விஷயம். ஒண்ணு, காயினும் ஆபேலும் என்ன பண்ணாங்களாம்? கர்த்தருக்கு காணிக்க கொடுத்தாங்களாம். நீங்க ஏற்றுல முதல்ல நீங்க காணிக்க போடுறீங்க தானே? இப்போ அதுல ஒருவேளை காயின் என்ன பண்ணாராம்? கர்த்தருக்கு பிடிக்காத காணிக்கை கொடுத்ததுனால ஏசுப்பா வந்து அதை ஏத்துக்கல. ஆபேல் கர்த்தருக்கு பிடிச்ச நல்ல காணிக்கை கொடுத்ததுனால அவங்க ஏத்துக்கிட்டாங்க. கரெக்டா? இந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்படித்தானே? அப்போ நீங்களும் என்ன பண்ணணும்னா, கர்த்தருக்கு பிடிச்ச விஷயத்துல காணிக்க போடும்போது நேர்த்தியா போடணும்.
ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சின்ன பிள்ளைங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? சாக்லேட்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க தானே சர்ச்ல. அந்த சாக்லேட் அப்படி எடுத்து அந்த அம்மா தர 10 ரூபாயிலயோ 500 ரூபாயிலோ 20 ரூபாய் இப்படிலாம் தேய்ச்சி எடுத்து அப்படி அழுக்கா என்ன பண்ணக்கூடாது? காணிக்கை பெட்டியில போட கூடாது. அதுக்கப்புறம் அங்கங்க அழுக்கு இருக்கிறது, அப்புறம் ஓட்டை இருக்கிறது, பிஞ்சு போனதெல்லாம் ஒருவேளை அம்மா தெரியாம தந்தா கூட நீங்க என்ன சொல்லணும்? மாமா இது நான் போட்டேன்னா காயினோட காணிக்கைய கர்த்தர் ஏத்துக்காத மாதிரி என்னுடைய காணிக்கை கர்த்தர் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க? நோ, இந்த காணிக்கை நான் போட மாட்டேன், எனக்கு நல்ல கால் தாங்கன்னு கேட்டு வாங்க. ஓகேவா? ரெண்டாவது ஒரு விஷயம், இப்போ கர்த்தர் காயினோட காணிக்கையை ஏத்துக்கல, ஆபேலோட காணிக்கையை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப அவனுக்கு என்ன வருது? ஆபேல் மேல பொறாம வருது. நமக்கும் தானே. இப்போ வீட்டுல 2 பேர் இருந்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாலோ, இல்ல பெரியவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் இன்னொரு பிள்ளை எனக்கு வேணும், எனக்கு மட்டும் ஏன் வாங்கி தரல, எனக்கு இப்பெல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஆயிருச்சு. ஏன்னா வீட்டுல 2 பேர்னா ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள்னா 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுப்பாங்க. பிள்ளைக்கு பிறந்த நாள்னா சின்ன பிள்ளைக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுப்பாங்க. சின்ன பிள்ளைக்கு பிறந்த நாள்னா பெரிய பிள்ளைக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுப்பாங்க. ஏன் தெரியுமா? நீங்க எல்லாம் சண்டை போட்டு உருளுவீங்க. அவளுக்கு மட்டும் எடுத்து கொடுக்குறீங்க, எனக்கு எடுத்து அவளுக்கு மட்டும் அது கொடுக்குறீங்க, எனக்கு பண்ணல. அப்படிலாம் நீங்க சொல்லுவீங்கன்னா உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க. அப்படி என்ன பண்ணக்கூடாது. ஒருவேளை உங்களை விட உங்க தங்கச்சி நல்லா படிச்சாலோ, இல்ல உங்க தங்கச்சிக்காரங்களா உங்களை விட உங்க அக்கா மார்கள் நல்லா படிச்சாலோ, நல்லா பண்ணாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. பொறாமப்பட்டதுனாலதான் என்ன நடந்துச்சு? அடுத்து 3வது விஷயம், காயின் ஆபேலை கொலை செய்தான். உலகத்திலேயே கொலை என்ன தெரியுமா? அண்ணன் தம்பியை கொலை பண்ணியிருக்காங்க. வேற யாரையோ கொலை பண்ணிட்டாங்கலாம் இல்ல. அண்ணன் தம்பியை கொலை பண்ணதுதான் உலகத்திலேயே நடந்த முதல் கொலை. ஓகேவா? 3 விஷயம் என்ன பண்ணோம்? நல்ல காணிக்கையை தான் கொடுக்கணும். 2வது தம்பி தங்கச்சி மேல, அண்ணன் அக்கா மேல பொறாமப்படக்கூடாது. 3வது என்னது 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 ஐயோ எனக்கும் மறந்துது. 3வது உலகத்திலேயே நடந்த முதல் கொலை காயின் ஆபேல கொன்னதுதான். கரெக்டா? ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாமா? பாய். போய் படிங்க. இனிமே விளையாடக்கூடாது.